welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா because of. இந்த because of பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுல because of அப்படினா இப்போ ஒரு செயல் நடக்கு. அது யார் நிமித்தம், யார் காரணத்தால நடக்குது அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்ப நம்ம சொல்லுவோம்ல, என்னால் தான் அவனால வர முடியல, மழையால் தான் இந்த போட்டி நிறுத்தப்பட்டது, அடுத்து பூனையால் தான் என்னது, பூனையால் தான் இந்த பால் சிந்தியது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து அவனால் தான் நான் இங்க வந்தேன், அவனால் தான் இந்த பிரச்சனை நடந்தது, அவளாலதான் அவ அழுதா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு யார் காரணமோ அவங்கள நம்ம மென்ஷன் பண்றது. இப்போ ஒரு பர்சனா இருக்கட்டும், இல்ல ஒரு அனிமலா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு ரீசன், ஓகே, அதால ஒரு விஷயம் நடந்தது இல்ல தடைப்பட்டது, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நம்ம பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணி பேசுவோம். இப்போ பிகாஸ் ஆஃப் அடுத்து என்ன வரணும்னா நவுன் தான் வரும். பிகாஸ் ஆஃப் அடுத்து ஒரு முழு சென்டென்ஸ் வராது, அந்த சென்டென்ஸ் வராம நவுன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாருங்க, என்னால் தான் ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, என்னால் தான் இது உடைஞ்சது, என்னால் தான் அவன் அங்க வரல, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி என்னால் தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்கு, அதுக்கு காரணம் நான் தான் சொல்றது. சரியா? அப்போ என்னால் தான் அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி சொல்றதுன்னா பிகாஸ் ஆஃப், என்னை மென்ஷன் பண்ணும்போது மீ, பிகாஸ் ஆஃப் மீ. ஓகே, பிகாஸ் ஆஃப் மீ, என்னால் தான். இது உன்னால் தான், உன்னாலதான் இந்த பிரச்சனையே நடந்தது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி உன்னால் தான் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் யூ, உன்னை மென்ஷன் பண்ணும்போது. சரியா? பிகாஸ் ஆஃப் யூ. அடுத்து அவனால் தான், அவனால் தான் இந்த பிரச்சனை நடந்தது, அவனால் தான் என்னால அங்க வர முடியல, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அவனால தான் நான் அழுத, இப்படி எல்லாம். அப்ப எப்படி சொல்றது? பிகாஸ் ஆஃப். அடுத்து அவனை மென்ஷன் பண்ணும்போது ஹிம், ஒரு ஆணை மென்ஷன் பண்ணும்போது ஹிம். ஒரு பொண்ணை நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா ஹர், பிகாஸ் ஆஃப் ஹர், அவளால் தான் அப்படின்னு சொல்றது. அடுத்து மீராவால் தான், ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்க, மீராவால் தான் அப்படின்னு. அப்ப எப்படி? பிகாஸ் ஆஃப் மீரா, பிகாஸ் ஆஃப் மீரா. அடுத்து பூனையால் தான், நம்ம சொல்லுவோம்ல, இது பூனையால் தான் இந்த பாலை சிந்தியது, பூனை தான் இதுக்கு காரணம் அப்படி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு யார் காரணமோ அவங்கள நம்ம சொல்றது. அப்போ பூனையால் தான் அப்படின்னா பிகாஸ் ஆஃப், பூனைக்கு the cat, because of the cat. ஓகே, அடுத்து மழையால் தான், மழையால தான் என்னால அங்க வர முடியல, இல்ல மழையால் தான் இந்த போட்டி நின்னது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? பிகாஸ் ஆஃப் rain, மழைக்கு rain, because of rain. ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. உன்னால தான் அங்க போக முடியல, நம்ம சொல்லுவோம்ல, உன்னால தான் அங்க போக முடியல அப்படின்னு. அப்ப இது எப்படி சொல்லலாம் பாருங்க, உன்னால் தான். இதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு விஷயம் நடக்குது இல்ல நடக்கல, அதுக்கு யார் காரணமோ, எது காரணமோ அதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிகாஸ் ஆஃப் போட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் தானே. இது நம்ம சென்டென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எழுதலாம் இல்ல லாஸ்ட் எழுதலாம். சரியா? நான் இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எழுதுறேன். அங்க போக முடியல. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதுறேன். அங்க போக முடியல, யாரால? என்னால். ஒன்னாலதான் என்னால அங்க போக முடியல, இல்ல எங்களால் அப்படின்னு சொல்லலாம். எங்களால், ஒன்னாலதான் எங்களால் அங்க போக முடியல அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? பாருங்க, என்னால், அதுக்கு சப்ஜெக்ட் ஐ. அடுத்து ஒரு விஷயத்தை செய்ய முடியல, இது என்னது, நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்ப அங்க போக முடியல,
ஒரு செயலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது couldn't. ஓகே, couldn't. அடுத்து couldn'tக்கு அடுத்து என்ன வரணும்? verb, main verb. அது வந்து present formல இருக்கும். சரியா? போக முடியல. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அங்க there. அடுத்து என்ன வரணும்? உன்னால் தான். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? because of. அடுத்து உன்னை மென்ஷன் பண்ணும்போது you. ஓகே, அப்போ உன்னால் தான் என்னால வந்து அங்க போக முடியல அப்படின்னா I couldn't go there because of you. I couldn't go there because of you. ஓகே, இல்லைனா because of you I couldn't go there இப்படியே சொல்லலாம். ஓகே, because of you சென்டென்ஸ்க்கு ஃபர்ஸ்டும் போடலாம். இது எங்களால், உன்னால் தான் எங்களால அங்க போக முடியல அப்படி சொல்லணும்னா எங்களால் அப்படின்னா என்னையும் கூட இருக்கிறவங்களே சேர்த்து பேசுறது. அப்போ சப்ஜெக்ட் we வரும். சரியா? we. அப்போ we couldn't go there because of you. ஓகே, உன்னால் தான் எங்களால அங்க போக முடியல அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், உங்களால் தான் நான் வெற்றி பெற்றேன். நம்ம சொல்லுவோம்ல, உங்களால தான் நான் வந்து வெற்றி பெற்றேன். இது எப்படி சொல்லலாம் பாருங்க? உங்களால் தான். இது அப்படியே இருக்கட்டு, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு யார் காரணமோ அதை சொல்றது. அப்ப நான் வெற்றி பெற்றேன். இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதுறது? இது பாஸ்ட், முடிஞ்சு போற விஷயம் தானே. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி? ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன வரணும்? verb. அந்த verb V2 பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். வெற்றி பெற்றேன். வெற்றி பெறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? succeed. ஓகே, வெற்றி பெறதுக்கு succeed. இது பாஸ்ட் ஃபார்ம் என்ன? succeeded. succeeded. ஓகே, I succeeded அப்படின்னா நான் வெற்றி பெற்றேன். யாரால? உங்களால் தான். அப்போ because of என்னது? உங்களால். உன்னை மென்ஷன் பண்ணும்போது you. உங்களால், உன்னால் அப்படின்னு சொல்லும்போது you தான் வரும். சரியா? அப்போ உங்களால் தான் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னா I succeeded because of you. I succeeded because of you. ஓகே, நெக்ஸ்ட், இது என்னால் தான் நடந்தது. நம்ம சொல்லுவோம்ல, இது வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது என்னால் தான் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க? இது நடந்தது, ஏதோ ஒண்ணு நடந்தது. யாரால? என்னால் தான். அப்ப பாருங்க, இது பாஸ்ட், முடிஞ்சு போற விஷயத்தை பத்தி பேசுறோம். அப்ப என்ன? சப்ஜெக்ட் இது this. திஸ்ஸும் போடலாம், இல்ல இட்டுன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? இல்ல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வரும்? verb. நடந்தது, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. நடக்கிறதுக்கு happen, அதோட past happened. Okay, happened. This happened. இது நடந்தது. யாரால? என்னால் தான். because of. என்னை மென்ஷன் பண்ணும்போது me. because of me. இது என்னால் தான் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு this happened because of me. This happened because of me. Okay, அவனால் தான் இந்த பிரச்சனை நடந்தது. நம்ம சொல்லுவோம்ல, அவனால தான் இந்த பிரச்சனையே நடந்தது. இது எப்படி சொல்லலாம்? அவனால் தான். இது அப்படி இருக்கட்டும். இந்த பிரச்சனை நடந்தது. இல்ல சப்ஜெக்ட் எது? இந்த பிரச்சனை. இது என்னது? பாஸ்ட், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நாம பேசுறோம். அப்போ this problem. இது சப்ஜெக்ட். சரியா? this problem. அடுத்து verb. நடந்தது. நடந்தது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு happen, அதோட past happened. அடுத்து அவனால் தான். அவனால் தான் அப்படின்னா because of. ஒரு ஆணை நம்ம மென்ஷன் பண்றோம். so him. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம சப்ஜெக்ட் போடக்கூடாது, இல்ல வந்து ஆப்ஜெக்ட் தான் வரும். அப்போ அவனால் தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னா this problem happened because of him. This problem happened because of him. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உங்களால் தான் அவன் சம்மதித்தான். நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்கிறது யாரால? உங்களால் தான். அவர் தான் காரணமா இருந்தாரு அப்படின்னு. அப்ப உங்களால் தான் அவன் சம்மதிச்சான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது பாருங்க? அவன் சம்மதித்தான். பாஸ்ட், முடிச்சு போற விஷயம். அப்ப என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி. அவன், he, சப்ஜெக்ட். அடுத்து சம்மதிக்கிறதுக்கு agree.
அதோட பாஸ்ட் agreed. ஓகே, he agreed அப்படின்னா அவன் சம்மதித்தான். உங்களால் தான் because of. அடுத்து உங்களை மென்ஷன் பண்ணும்போது you, because of you. ஓகே, அப்ப உங்களால் தான் அவன் சம்மதிச்சான் அப்படின்னா he agreed because of you. He agreed because of you. சரியா, உங்களால் தான் அவன் சம்மதிச்சான். நெக்ஸ்ட், என்னால் தான் அவனுக்கு தாமதமாச்சு. நம்ம சொல்லுவோம்ல, என்னால் தான் என்னது அவனுக்கு லேட் ஆயிடுச்சு, என்னால் தான் அவன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரியா, அப்ப என்னால் தான் அவனுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. என்னால் தான் ஓகே அவனுக்கு தாமதமாச்சு. அவனுக்கு தாமதமாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு சப்ஜெக்ட் he, பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசுறோம். இப்போ தாமதம் ஒருவருடைய நிலையை பற்றி பேசுறது. அப்ப என்ன, அங்க be verb தான் மெயின் verb நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, அப்போ பாஸ்ட் பற்றி பேசும்போது was இல்லனா were யூஸ் பண்ணுவோம். இங்க சப்ஜெக்ட் he னால இங்க was யூஸ் பண்றோம். சரியா, he was இதுதான் இங்க வந்து verb நம்ம எடுத்துப்போம். அடுத்து தாமதம் late. ஓகே, அவனுக்கு தாமதமாச்சு, அவன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு he was late. He was late. என்னால் தான் because of me. Because of me. என்னால் தான். அப்ப என்னால் தான் அவனுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா he was late because of me. He was late because of me. ஓகே, நெக்ஸ்ட், உன்னால தான் அம்மா என்ன திட்டினாங்க. நம்ம சொல்லுவோம்ல, உன்னால தான் அம்மா என்ன திட்டினாங்க அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. உன்னால தான் அம்மா என்ன திட்டினாங்க, பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம். அப்ப என்ன, அம்மா இதுதான் சப்ஜெக்ட். சரி, அம்மா. அடுத்து என்ன வரணும், verb. என்னை திட்டினாங்க, திட்டக்கூடிய செயல். திட்டுறதுக்கு scold, அதோட பாஸ்ட் scolded. ஓகே, mom scolded. அம்மா திட்டினாங்க யார, என்னை, me. ஓகே, யாரால, உன்னால் தான். அப்போ because of உன்னால் you வருதுன்னா because of you. அப்போ உன்னால் தான் அம்மா என்ன திட்டினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு mom scolded me because of you. Mom scolded me because of you. ஓகே, அடுத்து அந்த பூனையால் தான் பால் வந்து சிந்தியது. நம்ம சொல்லுவோம்ல, அந்த பூனையால் தான் என்னது பால் சிந்தியது. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. அந்த பூனையால் தான், அந்த பால் சிந்துறதுக்கு காரணம் யாரு, பூனை. ஓகே, அப்ப அந்த பூனையால் தான், அது அப்படி இருக்கட்டும். பால் சிந்தியது, இது எப்படி சொல்லலாம், இல்ல வந்து என்ன எடுப்போம், பால் இதுதான் சப்ஜெக்டா எடுப்போம், the milk. பாலுக்கு the milk. அடுத்து verb எது, சிந்தியது, சிந்தக்கூடிய செயல். சிந்துறதுக்கு spill, அதோட past spilled. ஓகே, spilled. The milk spilled. யாரால, அந்த பூனையால் தான். அப்போ because of that cat. That cat. ஓகே, அப்போ அந்த பூனையால் தான் பால் சிந்தியது அப்படின்னா the milk spilled because of that cat. Okay, the milk spilled because of that cat. Okay, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. என்னால தான் இது உடைஞ்சது. நம்ம சொல்லுவோம்ல, என்னால தான் இது உடைஞ்சது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், என்னால தான் இது உடைந்தது. அப்போ இது உடைஞ்சது பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறோம். இது அப்படின்னா சப்ஜெக்ட், அதுக்கு வந்து this thisன்னு சொல்லலாம், இல்ல itன்னு கூட சொல்லிக்கலாம். சரியா, this it. அடுத்து உடைந்தது verb. உடைந்ததுக்கு இங்கிலீஷ்ல break, அதோட past broke. இது உடைஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு this broke இல்லைன்னா it broke. ஓகே, என்னால் தான் because of me. ஓகே, அப்ப என்னால் தான் இது உடைஞ்சது அப்படின்னா this broke because of me இல்லைன்னா it broke because of me. ஓகே, என்னால் தான் அவ அழுதா. நம்ம சொல்லுவோம்ல, என்னால தான் அவ அழுதா. இது எப்படி சொல்லலாம், என்னால் தான்
அவள் அழுதாள். அப்ப அவள் இதுதான் சப்ஜெக்ட் தானே, she. அடுத்து verb அழக்கூடிய செயல். அழுதுறதுக்கு cry. அதோட past cried. C-R-I-E-D. ஓகே, y ரிமூவ் பண்ணிட்டு cry. C-R-Y. அந்த y ரிமூவ் பண்ணிட்டு I-E-D போடும். சரியா? She cried. அவ அழுதா. என்னால் தான், because of me. ஓகே, என்னால தான் அவ அழுதா அப்படின்னா she cried because of me. She cried because of me. அடுத்து உன்னால் தான் அவ அழுதாளா? நம்ம அதே क्वेश्चनா கேக்குறோம். உன்னால தான் அவ அழுதாளா? இது எப்படி கேட்கலாம்? உன்னால் தான், அது அப்படி இருக்கட்டும். அவ அழுதாளா அப்படின்னு கேட்கும்போது இது எப்படி கேக்குறது? பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி क्वेश्चन கேக்குறது. அப்போ did யூஸ் பண்ணி கேட்போம் தானே, சிம்பிள் பாஸ்ட்ல क्वेश्चन கேட்கும்போது did. அடுத்து சப்ஜெக்ட் அவள், she. அடுத்து verb அழக்கூடிய செயல், cry. இதுல நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ல verb எழுதக்கூடாது, criedல எழுதக்கூடாது. சரியா? ஏன்னா இங்க did வந்திருக்கு. did வந்தாலே verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அப்போ அடுத்து உன்னால் தான் அப்படின்னா because of you. ஓகே, அப்போ உன்னால தான் அவ அழுதாளா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? Did she cry because of you? Did she cry because of you? ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன் ஹோம்வொர்க். என்னால் தான் அவன் போகல. நம்ம சொல்லுவோம்ல, என்னால தான் அவன் போகல. ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகாததுக்கு, அவங்க போகாததுக்கு நம்ம காரணமா இருப்போம். சரியா? என்னால் தான் அவன் போகல. இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்